அந்த சோறுல ஒரு ஃப்ளேவர் இருக்கு. அது என்னென்னு செய்யறாங்கன்றது தெரியல. இந்த உள்ளுக்கு வந்த உடனே இதுல வெயிட்டிங் ஏரியா இருக்கு. இப்ப நீங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரன் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரௌன் ரோட்ல இருக்கிற வன்னின்னு தான் சாப்பிட வந்துருக்கிறேன் இன்றைக்கு. இந்த வன்னின்னு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காட்டணும்னா ப்ரௌன் ரோட்ல இப்போ நீங்கள் லேடிஸ் கூட சந்தி இருக்குது தானே, அதால் இங்கால போயக்குள்ள பலம்புரி பத்திரிகை காரியாலயம் இருக்கு. அதுக்கு நேரம் முன்னுக்கு தான் இந்த வன்னியன் இருக்கு. இப்போ நேரம் ஒரு 11 மணி இருக்கும். சரி, மத்தியான சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் வந்துருக்கேன். என்னென்ன மெனு இருக்கு, அதோட விலைகள் என்ன மாதிரி போகுதுன்றதையும் பார்ப்போம். பிறகு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரி வாங்க உள்ள போவோம். இது ஒரு நல்ல பழைய வீடு ஒன்று எடுத்து செஞ்சிருக்காங்க. இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வன்னி என்னன்னு சொல்லி போட்டுட்டு இந்த ரெக்க மாதிரி வச்சுருக்கோம் ஃபோட்டோ பூத் வந்து. இனி உள்ளுக்கு போய் பார்ப்பேன். இந்த உள்ளுக்கு வந்த உடனே இதில் வெயிட்டிங் ஏரியா இருக்கு. இப்போ நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு எடுத்து பார்சல் பண்ணி கொண்டு போகிறீங்கன்னா இல்லை வெயிட் பண்ணி எடுத்து கொண்டு போகலாம். கனவேர் வெயிட் பண்ணக்கூடிய மாதிரி இந்த இடம் செஞ்சிருக்கீங்கன்னா அந்த பழைய வீட்டை செட் பண்ணதில் நல்ல வடிவாக செஞ்சிருக்கணும் இந்த இடங்கள். ஒன்றும் இருக்கு. பழைய நாச்சார் வீடுன்னு தான் நான் நல்ல வடிவா செட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு நடுவில் ஒரு சின்ன பொன் மாதிரி செஞ்சு அங்கால இந்த பர்த்டே அதில் இருந்துறது. அதுக்கு பர்த்டே இல்லாட்டி ஏதாவது சின்ன இவன் மாதிரி செய்ய போறீங்கன்னா அதில் போட்டு எடுக்கலாம் பாருங்க. உள்ளுக்கும் நிறைய பேர் இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த ரூமையும் இருக்கிற ரூம்களையும் சாப்பிடக்கூடிய இடங்களா மாற்றிக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கால இன்னொரு ரூம் இருக்கு, அதுக்குள்ளேயும் மேசை போட்டிருக்கு. நல்ல மரவேலைப்பாடம் செஞ்சிருக்கு மேல. இப்படி இன்னொரு ரூம், இன்னொரு 2 ரூம் இருக்கு அங்கால. ஒரு பெரிய வீடு, பழைய வீடு, அதை நல்ல வடிவா பாவிச்சிருக்கணும். ஒரே நேரத்துல கணக்க பேர் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி நாங்கள் அந்த இடத்துல போய் இருப்போம். பைக்கை வெளியில விட்டுட்டு வந்துட்டு உள்ள எடுத்துக்கிட்டோம். நம்ம கூட போய் பார்ப்போம். மோட்டார் பைக் முந்தி வெளியில பார்க் பண்றது, இப்ப பக்கத்துல பார்க் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருக்கணும். நாங்க உள்ள போய் பின்னால பார்க் பண்ணலாம். இதுதான் பார்க்கிங் ஏரியா. இங்கால பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. கார் அதில் கொண்டு வந்தீங்கன்னாலும் இங்கால பார்க் பண்ணலாம். பார்க் பண்ணிட்டு நாங்க இந்த பின்பக்கத்தால உள்ளுக்கு போகலாம். வெளியில பாட்டு போட்டிருக்கிறதால நான் இந்த அறைக்குள்ளான் இருக்க போறேன். ஏன்னா அந்த சத்தம் வந்து காப்பிரைட்ஸ் அடிச்சு விட்டுருவாங்க நமக்கு. சரி, நாங்கள் இனி சாப்பாடை விட பண்ணுவோம். சரி, இப்போ நாங்கள் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதில் இப்போ மத்தியான சாப்பாடு என்னென்ன இருக்குது, இரவு சாப்பாடு என்ன இருக்குன்னு இதுலேயே மேலே போட்டிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஓட பண்ணலாம். பிரியாணி 1250, சிக்கன் மச்சம் 1250 சொல்லுவாங்க. முட்டை இருக்குது 950.
ஃப்ரைட் ரைஸ் நாசி குரங்கு இருக்கு, மேனேஜர் ஸ்பெஷல்னு சொல்லியும் இருக்கு. விலைகளை இதை நான் காட்டிக்கொள்கிறேன். இது சைடு ஐட்டங்கள், மற்ற டெசர்ட் இருக்கு. அதோட இந்தியன் மெனுன்னு சொல்லியும் ஒன்று இருக்கு. சரி, நாங்கள் இனி எங்கட சாப்பாடு கூட பண்ணுவோம். இதில் இந்த வன்னியின் ஸ்பெஷல்னு ஒன்று இருக்குது, மற்ற வீக்கெண்ட் ஸ்பெஷல் வந்து லம்ப் ரைஸ் இருக்குது. நான் இந்த லம்ப் ரைஸ் வந்து சாப்பிடோட ஒன்று கெரநாள் ட்ரை பண்ணால் நான் எங்கேயும் எனக்கு சரியான இது ஒன்று சரி வரையில. சரி, இன்றைக்கு இங்கே ஓட வேண்டி பார்ப்போம் லம்ப் ரைஸ் வந்து. இதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு அயன் சேஃப்னு சொல்லி வந்து முந்தின காலத்தில் இப்போ இருக்கிற அலுமாரிகளில் இருக்குது தானே, உள்ளுக்கு சின்ன கபட், அந்த நாங்கள் சாமானை வச்சு லொக் பண்ணி வந்தோம். இது அந்த காலத்தில் இருந்த பழைய அயன் சேஃப் வந்து அதையும் அப்படியே இதில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இந்த சைட்டால் பார்த்தா தான் தெரியும். இதுங்க லைட் அடிச்சு பார்ப்போம். முந்தின காலத்தில் லொக்கர். இப்போ இந்த லேம்ப் ரைஸ்ன்றது கொழும்புடைய ஃபேமஸான விஷயம். இந்த வாழை இலையில சோறு, கட்லெட், மட்டை, சிக்கன் கறி அதெல்லாம் வச்சு பேக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா சில பேர் சொல்லிங்கன்னா கென்னால் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு சாப்பிடலாம். அது இப்போ 1-2 இடங்கள்ல இதுக்கு மேலே ட்ரை பண்ணியிருக்கிறேன். அடிக்கடி சாப்பிட்டதுக்கு ஒரு இது வரைக்குமே ஒரு 3 தடவை தான் சாப்பிடுவோம். அது உண்மையான பேர் லேம்ப் ரைஸா லம்ப் ரைஸா தெரியல. ஒரு கடையில் ஒரு மாதிரி பேர் சொல்லி வாங்குறது லம்ப் ரைஸான்னு சொல்லி சில லேம்ப் ரைஸ் தான் சொல்லிடுறோம். இப்போ அது சரியான ப்ரொனவுன்சியேஷன் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. மற்றவங்களுக்கும் அது உதவியாக இருக்குது. இப்போ சாப்பாடு விட அது அப்படி இருக்கிறாங்க. இங்கே அதை தவிர 1180 ரூபா. குழம்புல நான் ட்ரை பண்ணேன்னு சொன்னேன். இந்த பேக்கரி இது என்னன்னா பிஎன்எஸ் அவங்களே ஒரு கடை ட்ரை பண்ணியிருக்கேன். மற்றது வேற இந்த கடையில் எனக்கு டக்குனு ஞாபகம் 2 கடையில் ட்ரை பண்ணியிருக்கேன். கஹபத் கெதரன் அதுலேயும் பிஎன்எஸ்லேயும் மற்ற வேறு ஏதோ கடையில் ட்ரை பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் வாழையில வச்சு கட்டின வைக்கிறதாலே இருந்தோம். அது கொஞ்சம் அது மஞ்சள் சோறு மாதிரி இருக்கும், ஒரு பிரியாணி சோறு மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஒவ்வொரு கடைக்கு கடை டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ அதான் டே பார்க்க போகிறோம். வேறு விட இப்போ எங்கட சாப்பாடு வந்துட்டு லேம்ப் ரைஸ். இதில் 2 சிக்கன் பீஸ் வச்சுருக்கோம் நினைக்கிறேன். இதுலேயே ஒன்று மற்றது இங்கே நான் கொழும்புல வந்தேன்னா அந்த பார்சலாக வச்சு தான் தந்துருக்கேன். நீங்கள் முதல் தரமாக யாழ்ப்பாணத்தில் லேம்ப் ரைஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி, வாங்க சாப்பிடுவாங்க. அதோட 2 சொசேஜஸ் தந்துருக்கிறாங்க. வேறு ஒரு முட்டை, மற்ற இந்த கத்திரிக்காய் பொரிக்க கறி மாதிரி ஒரு பிரிஞ்சல் மொஜின்னு சொல்லுவாங்க, படு மொஜின்னு சொல்லுவாங்க சிலத்தில். மற்ற இந்த உருளைக்கிழங்கு பிரட்டல், வெங்காயம், அன்னாசி பழம், தக்காளி போட்டு ஒரு சாப்பிடுவோம். சோறு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கும். இனி நாங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பார்சலாக இருக்குன்னு நான் நினைச்சேன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. நம்ம இந்த கத்திரிக்காய் மோஜும் மற்றது இந்த உருளைக்கிழங்கு பிரியாணியில் போட்டு சாப்பிடுவோம். நார்மலாக இந்த சோறு கறி பிரியாணி மற்ற ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இல்லாமல் இதுல டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த சோறுல ஒரு ஃப்ளேவர் இருக்கு, அது என்னென்னு செய்யறாங்கன்றது தெரியல. பரவாயில்ல, ஓகேன்னு இருக்கு. ஆனா மற்ற இடங்கள்ல இந்த கறியை வைக்கிறவே இது கொஞ்சம் பொரியல் மாதிரி செஞ்சு வச்சிருந்தேன். மற்ற கட்லட் விட்டு வரும். சுட சுட சாப்பிட நல்லா இருந்துச்சு.
யாழ்ப்பாணத்தில் வேற எங்கேயும் லெப்ரைஸ் இருக்கான்னு எனக்கு தெரியாது. இந்த வந்து மெனுவை பார்க்க இங்கே இருந்தது. இப்போ போட வேண்டி ட்ரை பண்ணி பார்ப்பேன். என்ன வளமையாக கொத்து ரைஸ் பிரியாணி எல்லாம் எல்லா இடத்துலையும் மாறி மாறி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இது ஒரு நாளும் ஒரு இடத்துலையும் சாப்பிட்டு நான் போட்டதில்லை. அப்போ வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இது எடுத்தேன் நான் ஓட பண்ணி போய் இன்னொரு ஆன்டி வந்து ஒரு 4 பார்சல் ஓட பண்ணி எடுத்தேன். அப்போ ஓகே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் போல எடுத்துதான் நானும் எடுத்து பார்ப்போம்ட்டு இதே ஓட பண்ணி விட்டேன். இதுக்கு தனியாக இப்போ நாங்கள் சோறு கறி இல்லாட்டி ஃப்ரைட் ரைஸ் வேணா தனியாக கறிகள் எல்லாம் எல்லாம் இவ்வளோதான் வரும். எங்களுக்கு தேவைன்னா வேறு கறிகள் ஓட பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி சைடு கேட்டு பார்ப்போம் கொஞ்சம் குழம்பு இந்த தரப்பு. சோளம் நல்ல வாசம் கொண்டு வரும். மற்ற சாப்பாடு என்ன மாதிரி தெரியும் இந்த கனாலத்து ட்ரை பண்ணது. ஆனால் இன்னும் லெமன் ரைஸ் நல்லா தான் 10 to 6.5 அப்படி கொடுக்கலாம். 6.5லேருந்து 7 ஒரு ரேஞ்ச் கொடுக்கலாம். இது ஒரு ஆளுக்கு கூடி போச்சு. இன்னும் ஒரு 2 வயசு சாப்பிடுவோம்னா ஓகே. அவரோட லெமன் ரைஸ் இங்கே ஒரு சில இடங்களை செஞ்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. கனகாலம் ஃப்ரீஸில் வச்சுக்கலாம்ன்றாங்க. அப்படியே பாசை பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி விடலாம். வெளிநாட்டில் கடையில் வேண்டி வீட்டை சூடு பண்ணி சாப்பிட்றாரு. இன்னொரு செய்கிறாங்கன்றது பார்த்துட்டு ஒரு நாள் வீட்டை சமைச்சு பார்க்கணும். வித்தியாசமாக இருக்கு. 1180 ரூபாய்க்கு பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அதோட இது லாபம் பரவாயில்ல. விலைக்கு வருதுன்னு சொல்லலாம். நீங்கள் மெனியில் வந்து சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விருப்பம், எது நல்லா இருக்காது கீழே கமெண்ட்ல சொன்னீங்கன்னா வந்து ஓட பண்ணுறாங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஏதாவது அப்ளோட் பண்ண வேண்டி அதோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் அப்படியே வலிக்கிற போகிறேன். அதோட வெண்ணீனில் பார்த்தீங்கன்னா இங்கால மேலேயும் நீங்கள் போயிருந்து சாப்பிடலாம். 12:30க்கு பிறகு தான் இந்த இடம் திறக்கப்படும். நாங்கள் 11:30 அப்படி வந்ததால் கீழே இருந்து தான் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். நான் மேலேயும் இப்போ இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் மேலே போய் பார்ப்போம். இருக்கா கீழே விட மேலே நல்லா செஞ்சுருக்காங்க போல. கீழான் டிசைனை விட மேலான் நல்ல வித்தியாசமா இருக்கு. நல்ல கிராண்டா இருக்கு. இதுக்குள்ள ஒரு 2 பேர் இல்லாட்டி 3 பேர் இல்லாட்டி ஒரு குட்டி ஃபேமிலியா வர்றீங்கன்னா மேலே வந்துருக்கு ஓகேயா இருக்கும். இல்லாட்டி நல்ல ஃப்ரெண்ட் செட்டோட வாரீங்கன்னா கீழே இருந்து சாப்பிட்றதுக்கு ஓகேயா இருக்கும். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.